4/10/2025 காருண்யா 725 கொண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 7 சப்போர்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருந்தோம். சரிங்களா, 7க்கு பவர் 2, 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 6ன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 4Dக்கு வந்து 32/74, நமக்கு 3 டிஜிட்டல் வந்து 274 27 நமக்கு சாலிடாக வந்திருக்குது. அதுலேயும் நம்ம பாருங்கள் 4ஆம் நம்பர் சி போர்டில் வச்சுருக்கோம், கரெக்டாக வந்திருக்கு. 7 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லியிருந்தேன். 7 பி போர்டுக்கு வந்திருக்கு. 74ங்கிறது நமக்கு ஒரு அருமையான வின்னிங் தான். காரணம் என்னென்னா 74 நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்குறோம். மேலே மட்டும் நமக்கு 2ஆம் நம்பர் வந்துருச்சு. சரிங்களா, இல்லைன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். சூப்பராக இந்த மாதிரி அடிப்பாங்கன்னு பார்த்தேன். 437ங்கிற மாதிரி அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க 2 திரும்பியும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இல்லைன்னா சூப்பராக ஒரு அருமையான ஃபுல் வின்னிங்கு நம்ம எடுத்துருக்கலாம். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணக்கு பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பம்பரு குழுக்களும் இருக்குது, ஆனால் எப்போதும் போல் காருண்யா குழுக்களும் இருக்குது. சரிங்களா, நாளைக்கு காருண்யா குழுக்களோடைய, ஏன்னா பம்பர் வந்துட்டு நாளைக்கு நம்மளுக்கு கிடையாது, புக்கிங் எடுக்க மாட்டோம். அதனால் புக்கிங் எடுக்கிறது கிடையாதுங்கிறதுனால நம்ம வந்து எது புக்கிங் எடுக்குதோ அது மட்டும்தான் நம்ம கெஸ்ஸிங் போடுறோம். சரிங்களா, காருண்யா 725க்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 6 சப்போர்ட்டுக்கு 3, 5க்கு பவர் பார்த்திங்கன்னா 0, 6க்கு பவர் 1, 3க்கு பவர் 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 8 வரலாம், பி போர்டில் 9 7 வரலாம், சி போர்டில் நாளைக்கு திரும்பவும் 4ஆம் நம்பரு 6ஆம் நம்பரு இல்லை 0, இல்லைன்னா அந்த 3 8ங்கிறது கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா, அந்த மாதிரியும் வரலாம். அந்த மாதிரி தான் வரும், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 76 60 90 63 35 47 12 26. சரிங்களா, இது அப்படியேவும் அடிக்கலாம், ரொட்டேட் பண்ணி அடிக்கலாம். நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வருமாங்கிறது ஒரு அறிகுறியாக தான் இருக்குது. டபுள்ஸ் வரணும், அப்படி இல்லைன்னா பவர் வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்தால் 3 6 5. சரிங்களா, பவர் வச்சாலும் 6 1 0 5 3 8 இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திரும்பவும் வந்து 7 2 அந்த மாதிரி அடிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாகவே இந்த போன மாதத்தில் லாஸ்ட்லேருந்து 7 வச்சு சாத்தியிருக்காங்க. பார்க்கலாம், நாளைக்கும் ஒரு 7 வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறும் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, திருடியை பொறுத்த வரைக்கும் 875 603 635 243, அது 243ஆகவும் வரலாம், 342ஆகவும் வரலாம். சரிங்களா, 794 096 396 764. அப்புறம் டபுள்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏபியில் வந்து 3 வந்துச்சுன்னா 35 30 அங்கே மாதிரி ஏசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஏசிபிசிக்கு 35 30 அந்த மாதிரி வந்தாலும் வரலாம் நாளைக்கு. சரிங்களா, ஏபியில் டபுள்ஸ் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும், அந்த பெண்டிங் நம்பர் கிளியர் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நான் வைக்கலை, ஆனால் நம்ம 2 நாளாக நம்ம அதே நம்பரை கொடுத்துருக்குறோம். ஏன்னா 337 அதே சொல்லி தான் கொடுத்துருந்தேன். 35 வந்துக்கிட்டு தான் இருக்குது. நாளைக்கு 35 வருது நம்மளுக்கு. சரிங்களா, அதனால் 35 30 நாளைக்கு ஆட்டத்தில் வரலாம். ஏன்னா 390 அந்த மாதிரி கூட வரலாம். ஏன்னா 0 வந்துச்சுன்னா இந்த நம்பர் ஜாயிண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது. இது என்னோடய ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான் சொல்கிறேன். அதுக்காக தான் வீடியோவை தள்ளி பார்க்கக்கூடாது. அப்போ தான் நான் சொல்ல வர்றது புரியும். நாளைக்கு 7 2 ஆல் போர்டுலேயும் இருக்குது, ஆனால் 5ஆம் நம்பர் இருக்கிறனால 5ஆம் நம்பரு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது எனக்கு. 5ஆம் நம்பர் ஆல் போர்டில் இறங்கணும். நம்ம வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், இங்கே 0 கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அந்த 0க்கு பதிலாக நம்ம 5 தான் எடுத்துக்கணும். அதிகபட்சம் நம்ம 5 எடுத்துக்கலாம். ஆனால் 0 வந்து நம்மளுக்கு இங்கே அதிகமாக கிடச்சதுனால நம்ம கொடுத்துருக்குறோம். 5 0 நாளைக்கு ஆட்டத்தில் இருக்கும். சரிங்களா, 5 0 எங்கே வேணாலும் வர்ற மாதிரி தான் இருக்கும். என்னடா இத்தனை நம்பரை கொடுத்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆல் போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் தான் இங்கே கொடுக்கணும். ஆனால் 0 வச்சுக்கிறதுனால அது காரணம் 60 90ங்கிறது 2 நம்பர் 2 0 இருக்குது. இங்கே 5 1 தான் இருக்குது. இருந்தாலும் ஆல் போர்டில் நம்மளுக்கு கிடச்சது 5 தான். சரிங்களா, அதனால் நம்ம 5 கொடுத்துருக்குறோம். 5 வந்து சொல்கிறேன் நான். சப்போஸ் 0 வரலைன்னா 5 வர்றதுக்கு ஒரு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு 5ஆம் நம்பர் டபுள்ஸாகவும் வரலாம், இல்லை 0 டபுள்ஸாக வரணும். சரிங்களா, இல்லை 6 3 வரணும். கண்டிப்பாக வரல, நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. இது என்னுடைய ஒரு கணிப்பு தான், என்னுடைய ஒரு கெஸ்ஸிங். சரிங்களா, உங்கள் கணிப்புலேயும் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். 0 வருதா 5 வருதா, உங்களுக்கு எது வருதோ அதை பார்த்து வைங்க. சரிங்களா, நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.